மீடியா நேச்சர் வியூவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம். நாங்கள் இன்று பார்க்க இருக்கும் செய்தி சவுதி அரேபியா வரலாற்றில் முதல் முறையாக நிகழ்ந்த சம்பவம். உலகமெங்கும் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. சவுதி அரேபியா நாட்டு வரலாற்றில் முதல் முறையாக வெளிநாட்டுக்கான தூதராக ஒரு பெண் நியமிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இஸ்லாமிய நாடான சவுதி அரேபியாவில் பெண்களுக்கு மறுக்கப்பட்டிருந்த வாகன ஓட்டும் உரிமை சமீபத்தில் அளிக்கப்பட்டது. இருப்பினும் பொது இடங்களில் பெண்கள் பழகுவதற்கென விதிக்கப்பட்ட கடுமையான கட்டுப்பாடுகள் இன்னும் அமுலில் இருந்து வரும் நிலையில் வெளிநாட்டுக்கான தூதராக ஒரு பெண் நியமிக்கப்பட்டுள்ளது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சவுதி இளவரசிகளில் ஒருவரான ரீமா பின் பண்டர் என்பவரே இவ்வாறு அமெரிக்காவிற்கான புதிய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். பத்திரிகையாளர் ஜமால் கஷோகி கொலை தொடர்பாக தற்போது அமெரிக்காவிற்கான சவுதி தூதராக பதவி வகிக்கும் சவுதி இளவரசர் காலித் பின் சல்மன் இணைத்து பேசப்படுவதால் இந்த புதிய நியமனத்திற்கு சவுதி அரசு முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் அமெரிக்காவில் தங்கி படித்த இளவரசி ரீமா சவுதி அரேபியாவில் செய்து வரும் சில பொது சேவைகளினால் அந்நாட்டு மக்களிடையே மிகவும் பிரபலமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எது எவ்வாறாயினும் கடந்த காலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த நாட்களில் சவுதி அரேபியா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். இந்த புதிய செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களது கருத்துக்களையும் வரவேற்கிறோம். கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது தான் நாங்கள் போடும் புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இணைந்து கொண்டமைக்கு நன்றி.